ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் நாம் வைத்தார். அறிந்திருக்கிறபடி தோட்டம், ஏதேன் தோட்டம் என்பது நம்முடைய சபைக்கு, குடும்பத்திற்கு பல வகையில அது உவமையாக, உருவகமாக இருக்கிறது. நாம எப்படி ஆண்டவர் முதல்ல ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அந்த குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு தோட்டத்தை கையிலே கொடுத்து அந்த தோட்டத்தை காக்கக்கூடிய, பண்படுத்தக்கூடியதான 2 முக்கியமான பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக ஆண்டவர் நம்ம அத்தனை பேருக்குமே அப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கிறார். ஒரு மிக முக்கியமான காரியத்தை கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ பர்டிகுலரா நம்ம எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அதோடு கூட ஊழியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சபையையும் கொடுத்திருக்கிறார். இது 2த்துக்குமான பொருத்தமான ஒரு வசனம். நம் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, ஆண்டவர் நம்மோடு கூட செய்யக்கூடியதான மிக முக்கியமான நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஒன்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவது, நமக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை நிறைவேற்றுவது. இது 2ஐயும் செய்வதற்கு பொதுவாக நாம என்ன செய்யறோம்னா, ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சிலர் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஊழியத்தை நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. சரி, எதுவா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமோ ஊழியமோ, அதுல உங்களுக்கு 2 முக்கியமான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 1 பண்படுத்தவும், 2வது காக்கவும் வைத்தார் அப்படின்னு இருக்கிறது. அதாவது அதுல வேலை செய்யறதுக்கும் அதை காப்பாற்றுவதற்கு காக்கவும் வைத்தார். பண்படுத்தவுங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல உள்ளதான சில வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளை செய்யவும் அதே நேரத்துல அதை காப்பாற்றவும் 2 முக்கியமான பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப நாம அதை ஊழியத்துக்காக வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருந்தால், நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் அதை ஊழியம் என்று வைத்துக் கொள்ளலாம். அல்லது எல்லாருக்குமே குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பம் என்றால் குடும்பத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 காரியத்தையும் நாம் நிறைவேற்றுகிறோமா? ஒரு விஷயத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். இந்த பூமியில நம்ம யாருமே ஆக்சிடென்டாக இல்லை. சரி, ஆண்டவர் ஏதோ நம்மலாம் வந்துட்டு நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பாதியில இருந்து பார்ப்போம், இல்லைன்னா கொஞ்சம் ஆவிக்குறவங்களா இருந்தா ஃப்ரண்ட்ல இருந்து பார்ப்போம். எப்படி அப்படின்னா, பாதியில இருந்துன்னா நான் 18 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், 20 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் தாட் நம்மகிட்ட இருக்குன்னா ஆதியில இருந்து பார்ப்போம். ஆரம்பத்துல ஆண்டவர் என்ன இதுக்காக தான் படைச்சாரு, தாயின் கருவில் இதுக்கு தான் உருவாக்குனாரு, ஆண்டவர் அப்படிதான் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனா தேவன் ஃபியூச்சர்ல இருந்து பார்ப்பார், நம்மள பின்னாடி இருந்து பார்ப்பாரு. ஏதாவது நமக்கு ஒன்று கர்த்தர் பரலோகத்தில் நியமித்து வைத்திருப்பார். அதை நியமிப்பதற்காகத்தான் ஆண்டவர், அந்த காரியத்துக்காகத்தான் நம்மளை கர்த்தர் பூமிக்கே கொண்டு வந்தார். இப்போ உதாரணமா நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது இந்த செய்திக்கானதல்ல, ஆனா ஒரு உதாரணம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து கானானிலே வைத்தார், அங்கே ஈசாக்கை கொண்டு வந்தார், அதன் மூலமாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா பரலோகத்தோட வியூ என்ன அப்படின்னா, பரலோகத்துல ஒரு திட்டம் இருக்கிறது. அதாவது பரலோகத்தினுடைய மிக முக்கியமான திட்டம் அது. அதனுடைய விளைவாக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அங்கே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். உதாரணமா பிசாசும் அவன் கூட ஒரு பிசாசின் கூட்டமும் கீழே விழுந்து விடுகிறது. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒன்று உருவாக்கணும். அதனுடைய மேப் பிளான் அப்படிதான் மனுஷனை படைக்கிறார். அந்த பிளான் மேப்ல இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்து மூலமா ஒரு பரிசுத்த கூட்டம் பரலோகத்துக்கு வரணும். இது ஆரம்பத்துல பரலோகத்துல இருக்கு. அதன் அடிப்படையில் தான் ஆதாம் ஏவாளே படைக்கப்பட்டாங்க. அந்த இதுல தான் ஆபிரகாம் வராரு, அதுலதான் ஈசாக்கு, அதுலதான் இயேசு கிறிஸ்து அப்படி வராங்க. சோ நாம பார்க்கும்போது ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம், அல்லது நடுவுல இருந்து பார்ப்போம். ஆனா தேவன் ஃபியூச்சர்ல இருந்து பார்ப்பாரு. இதோட ஃபியூச்சர் அவருக்கு தெரியும், கடைசியில இருந்து அவர் பார்ப்பாரு. சோ அப்ப நமக்கும் அந்த பிளான் தெரியணும். ஆவிக்குரியவர்களுக்கு என்ன செய்யணும்? அந்த பிளான் தெரியணும். அந்த பிளான் தெரியாவிட்டால் நாம் ஏதோ இந்த உலகத்தில் ஒரு பிளானோட கூட ஓடிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னு உதாரணமா அதே எடுத்துக்கோங்க. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பத்தினதானும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பத்தின பிளான் ஒரு இடத்துல தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த பிளான் தெரியாது. அப்புறம் என்ன செய்யறாரு, நம்மள மாதிரியே சாதாரணமா, நம்மள மாதிரியே ஒரு மனுஷனே, அதாவது ஒரு சாதாரண உலகத்து மனுஷனை மாதிரி ஃபர்ஸ்ட் கானானுக்கு கூப்பிட்ட உடனே அவர் கானானுக்கு போல ஆரான்ல போய் தங்கி சம்பாதிக்கிறார். நல்லா சம்பாதிச்சு முடிச்சுட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எங்க போக சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற, புறப்பட்டு கானானுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் கானானுக்கு வராரு. வந்த உடனேயும் இன்னும் கானான் மிஷன் அவருக்கு வரல. கானான்ல உட்காந்துட்டு ஆண்டவரை கேட்கிறாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இவ்வளவு சொத்து இருக்குதே, இவ்வளவுக்கும் பிள்ளை இல்லையா எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கர்த்தர் எனக்கு ரொம்ப அதுல பிடிச்ச ஒரு வசனம், ரீசெண்டா வாசிக்கும் போது தான் எனக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் அதோட வரும், ஆனா நீங்க பாத்துக்கோங்க. அந்த 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் தான் ஆண்டவரை பார்த்து பேசுவார். ஆண்டவர் வந்தது வேற நோக்கம். நீங்க அந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அவர் வேற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறார். அவர் ஆபிரகாம்கிட்ட வேற ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு பயப்படாதே. ஏன் அந்த பயப்படாதேங்கிற வேர்டை சொல்றாருன்னா, அதுக்கு முந்தின ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, இவர் போய் என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு 5 ராஜாக்கெல்லாம் அடிச்சு போட்டு சோதம மீண்டும் லோத்தெல்லாம் காப்பாத்தி கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இவரே அந்த ஊர்ல அந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும், நீ எங்க இடத்துல வந்த பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க, நீ பரதேசியாய் வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இருந்து இவரே என்ன பண்ணிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தாருன்னு இருக்கும். அவருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவரே அங்க ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சு அங்க வாழ்றதுக்கு அவங்களோட இருக்கிறார். இப்ப நம்ம இங்க விசா எடுத்துட்டு சில ஒர்க் பர்மிட் மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்று போட்டிருப்பார் போல. டாக்குமெண்ட் எழுத்தா இருக்காது,
வசனம் சொல்றது அந்த ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அப்படின்னு இருக்கு. அங்க இருக்கிறதுக்கு அவர் ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கிறார். திடீர்னு இவர் என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு ஆக்ரோஷத்துல ஒரு லோத்தை போய் கூட்டு போயிட்டாங்கன்னு உள்ள போய் அடிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் கொண்டாட்டாரு. முடிச்ச பிறகுதான் தோணுது, என்னடா இப்படி அடிச்சு போட்டோமே அத்தனை பேரையும், திருப்பி வந்தா என்ன பண்றது, நம்மளால இந்த ஊருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது, இங்க இருக்கிறாங்களே எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பார் போல. ஆண்டவர் வந்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன். அவர் அந்த கன்சோல் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார். அவர் வந்தது எதுக்கு வந்திருக்காரு, கன்சோல் பண்றதுக்கு. பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஆண்டோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாம கொஞ்சம் துக்கமா இருந்தோம்னா அந்த துக்கத்தை உடனே நம்மளை விட்டு நீக்கணும்னு நினைப்பாரு. அவர் நேசிக்கிற ஆண்டவர் அவர். இவர் என்ன பண்றாருன்னு கேளுங்க, இவர் வந்தது இதான் ரீசன். இவருக்கு இவர் கன்சோல் பண்ணலாம் தான் வந்திருக்கிறாரு. 2வது வசனம், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். இவருக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாரு, அவர் எதுக்கு வந்தாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன், அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னா, இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே அதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளை இல்லையே அப்படின்றாரு. அடுத்த வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை வாசிங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர பின்னும் ஆபிரகாம், தேவரீர். அப்ப இவர் முதல் வசனம் பேசுறதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு, ஒண்ணுமே சொல்லல. இவர் சொல்றாரு, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு என்ன தருவீர்னா, கர்த்தர் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார் போல, அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி. திருப்பி பேசுறாரு இவரே. முதல்ல அவர் கேட்டதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கணுமா இல்லையா, அந்த வசனத்துக்கு ஒரு பதில் கொடுக்கணும்ல. இவர் கேட்டதுக்கு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு உடனே இவர் அதுக்கப்புறம் சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கணும்ல. இவர் சொல்லவே இல்லை. பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு அதுக்கு பதில் சொல்ற இன்ட்ரெஸ்டே இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும், நான் வந்தது உன்னை பலப்படுத்த வந்தேன், நீ உன்னை கன்சோல் பண்றதுக்கு, எப்பா பயப்படாத, 5 பேரை அடிச்சுட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம், கன்சோல் பண்ண வந்தா. இவர் வேற ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, சம்பந்தமே இல்லாம. பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமுக்கு காட்ஸ் பிளானே தெரியல. அவர் உட்காந்து வேற ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, உட்காந்து அவர்கிட்ட எனக்கு பிள்ளை இல்ல, குழந்தை. இதேதான் ஆபிரகாமுக்கு 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நடக்கும். 17ஆம் அதிகாரம் இப்படிதான். அவர் மேல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிளானே அவருக்கு தெரியாது, ஒரு இடத்தில் தெரிந்து கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் தான் வசனம் சொல்லுது, எபிரேயர் 11 9 10 11 இருக்குது. 11ல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். அவனுக்கு காட்ஸ் பிளான் தெரிஞ்சிருச்சு. இதே ஆனா நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, கடைசி வரைக்கும் அந்த பிளானே தெரியாது நமக்கு. கடைசி வரைக்கும் பின்னும் ஆபிரகாம், பின்னும் கர்த்தரை நோக்கி, 70 வயசு வரைக்கும் நம்ம பேசிட்டே இருப்போம், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, இவனை என்ன செய்யலாம், நம்ம வேற ஒண்ணு இவனை வச்சு பூமியில செய்யலாம்னு நினைக்கிறோம். திருப்பி 25 வயசுல எனக்கு நல்ல 15 வயசுல 18 வயசுல நல்ல படிப்பு கொடுங்க, குரூப் கொடுங்க, நல்ல ஸ்கூல் கொடுங்க, யூனிவர்சிட்டி கொடுங்க, நான் சரி கொடுத்தோம். பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைங்க, நான் சரி பண்ணி வச்சோம். பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை கொடுக்காம இருக்கு, சரி குழந்தைய கொடுத்தோம். பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, என் பையனுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுட்டு அவங்க நல்லபடியா வச்சுட்டா என்னைக்கு வேணாலும் நான் போவேன். இப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னடா செய்யலாம் இவனை, இவன் பின்னும் பேசிட்டே இருக்கிறானே. நான் ஒரு பிளான் இவன் மேல வச்சிருக்கிறேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான் வச்சிருக்கிறேன். இவனை எதுக்கு நான் கொண்டு வந்தேன், எதுக்கு பூமிக்கு கொண்டு வந்தேன், இவனை எதுக்கு இப்படி உருவாக்குனேன், ஏன் இந்த தாய் தகப்பனுக்கு கொடுத்தேன், இந்த ஊர்ல ஏன் இவனை பிறக்க வச்சேன், ஏன் இந்த என்வாயன்மெண்ட்டுக்குள்ள அவனை மேல கொண்டு வந்திருக்கிறேன், ஏன் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தேன். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வந்ததுக்கு பின்னால் காடுடைய மகா பெரிய பிளான் உண்டு. கொண்டு வந்த தோட்டத்துல வைக்கிறாருன்னா விளையாட்டா வைக்கலையே. ஏதோ பூமி சும்மா கிடக்குது கொண்டு வந்து ஆதாம வச்சாரா பாத்துக்கிறதுக்கு? அவர்கிட்ட தான் 1000 தூதர்கள் இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது யாரையும் கொண்டு வந்து அங்க வைக்காதபடிக்கு ஆதாம தான் கொண்டு உள்ள வைக்கிறாரு. அதுவும் மண்ணினாலே உருவாக்கி விசேஷமா செஞ்சு கொண்டு வந்து உள்ள வைக்க. அப்ப ஏன் கர்த்தர் கொண்டு வந்து வச்சார், அது நமக்கு தெரியணும்ல. நம்ம சர்ச்சைக்கு ஏன் வரோம் அப்படின்றாலே ஒரே விஷயம் தான், கர்த்தர் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு, இல்லையா? கடைசி வரைக்கும். இப்ப நம்ம கடைசி ஜெபம் எப்படி வரைக்கும் ஆயிடுச்சுன்னா, சாவர வரைக்கும் நல்ல சாவு வரணும். எதுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாருங்கிற கான்செப்டே விட்டுட்டோம். 70 பலத்தின் மிகுதினால் 80. இப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்தேவானுக்கு அன்னைக்கு கல்லெறிஞ்சு கொண்டு அன்னைக்கு அவன் பரலோகத்துல தேவனை பார்க்கணும், தேவன் ஏஞ்சி நிக்கணும், இவ்வளவு பேர் செய்யணும், அதுக்கு அடுத்து பவுல் வரணும், அவ்வளவு பெரிய பிளான். பல நேரத்துல நம்மளோட ஹெவன்லி பிளான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் எங்க வச்சாரு, எதுக்கு வச்சாரு, ஏன் வச்சாரு. இப்ப நம்ம அந்த பிளானை மாடிஃபை பண்ணி கடைசியில நம்ம மேல் வச்ச திட்டத்தை நிறைவேற்ற முடியாமலே போயிருச்சு. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, வாழ்க்கையை வாழ்ந்தோம், முடிச்சோம், வேலை ஓவர், பினிஷ். ஆனால் வேதம் சொல்லுது, தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு முகாந்திரம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பிளான், திருப்பியும் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் பிளான். உங்களை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், நல்ல பிசினஸ் மேன் ஆக்கணும், பணக்காரன் ஆக்கணுங்கிறது இல்ல காட்ஸ் பிளான். அதுக்கு நம்ம தேவையில்லை. நம்மளை விட நல்ல பிசினஸ் மேன் உலகத்துல இருக்கிறான், நம்மளோட நல்லா படிக்கிற நாலேஜ் உள்ளவங்க உலகத்துல இருக்கிறாங்க. ஏன் நம்மள தான் இன்ஜினியர் ஆக்கணுமா, நம்மள தான் டாக்டர் ஆக்கணுமா? இங்க யாருமே நம்ம தாத்தாக்கள்லாம் ஆபிரகாம் கிடையாது, ஈசாக்கும் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. ஏன் அங்கிருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரணும்? இங்க ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு நம்மளை ஏன் இந்த இடத்துக்கு இவ்வளவு தேவனை தெரியப்படுத்தி, ரத்தத்தினாலே கழுவி, தண்ணீர்ல உங்களுக்கு ஞானசானம் கொடுத்து, பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு வேர்டை கொடுத்து, உங்களை உருவாக்கி கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு எதுக்காக கொண்டு வந்து உட்கார வைக்கணும்? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஹெவன்லி பிளான் என்ன? அதுதான் ஆதாமுக்கு. இப்ப ஆதாமுக்கு கொண்டு வந்து தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார்.
ஆனால் ஆதாம் என்ன செய்தாராம்? தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். ஆதாம் என்ன செய்தாராம்? வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்கள் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி துரோகம் பண்ணினார்கள். ஆதாமோடு கூட கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்ணாரு? ஆதியாகமத்துல ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி ஆதாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்னு ஏதாவது இருக்குதா? ஆனா வசனம் சொல்லுது, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்படின்னு. உடன்படிக்கைனா என்ன? கவனன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமோட பண்ணுவாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ணுவாரு, நோவாவோடு கூட பண்ணுவாரு. அடுத்த உடன்படிக்கை இருக்கும் நிறைய, அதுக்கப்புறம் நிறைய உடன்படிக்கை இருக்கும். கடைசியா இயேசுல வந்து முடிஞ்சிடும். இதோ நான் புதிய உடன்படிக்கை உங்களோடு கூட செய்கிறேன்னு இயேசு கிறிஸ்துல வந்து முடிஞ்சிடும். உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நோவாவையும் எடுத்துங்க, ஆபிரகாமையும் எடுத்துங்க. ரெண்டு பேர்த்தையும் கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு. ஒன்னு வந்து 9ஆம் அதிகாரத்துல இருக்கும், ஒன்னு வந்து 15ஆம் அதிகாரத்துல இருக்கும் ஆதியாகமத்துல. நோவாவோட உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இது உடன்படிக்கையா ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, பின்பு தேவன் நோவாயும் குமாரரையும் ஆசீர்வதித்து. இது உடன்படிக்கை அல்ல, இட்ஸ் a blessing. அப்ப உடன்படிக்கைனா என்ன? நான் உனக்கு இந்த blessing தரேன், சரியா? ஆனா அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். இது நான் தர்றது, அதுக்கு நீ எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? அடுத்த வசனம், மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். வேலை முடிச்சு. நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன், அதை நீ செய். நான் அதுக்கு பதிலா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை சொல்லிடுறாரு. நான் உன்னை என்ன செஞ்சிடறேன்? ஆசீர்வச்சிடுறேன். இந்த மாதிரிலாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாம் கையளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒண்ணு சொல்றாரு, இதை நீ சாப்பிடாத, இந்த விஷயத்த மாம்சத்தை உயிரோடு கூட என்ன செய்யாத, புசிக்காத. அடுத்து சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, வாசிங்க 11, 12 சேர்த்து வாசிங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். இது உடன்படிக்கை. இதுதான் என்னது? உடன்படிக்கை. நான் எதையும் கொல்ல மாட்டேன், எதையும் உங்களை அழிக்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்? மாம்சத்தை ரத்தத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தா இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன்? உனக்கு கொடுத்துறேன், எல்லாத்தையும் உனக்கு கையளிக்கிறேன். எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க டாக்குமெண்ட். இது நம்ம அதிகாரமா நீங்க டெய்லி ஒரு பைபிள் அதிகாரமா படிக்கிறதுனால இப்படி படிச்சிருக்க மாட்டோம். மேபி படிச்சிருக்கலாம் உங்கள சிலர், ஒரு சிலர் படிச்சிருக்க மாட்டோம். இது ஒரு டாக்குமெண்ட். இந்த அதிகாரம் வந்து ஒரு டாக்குமெண்ட் போடுறாரு. என்ன சொல்றாரு? இதெல்லாம் உங்களுக்கு நான் தந்துடுறேங்க, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கணுங்க, அவ்வளவுதான். அப்படி இருந்தால் நான் என்ன செய்வேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எதையுமே அழிக்காம பத்திரமா பார்த்துப்பேன். ஆசீர்வாதம் நீங்க பண்ண வேண்டிய உடன்படிக்கையில ஒரு பகுதி, நான் பண்ண வேண்டிய உடன்படிக்கையில ஒரு பகுதி. முடிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணுவோம்? நம்ம சைன் பண்ண முடியாது, கூட ஒருத்தரை சைன் பண்ண சொல்லுவோம். எதுக்கு? சாட்சிக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். அவ்வளவுதான், வச்சாச்சு, அடையாளத்தை போட்டாச்சு. சாட்சி இந்த வில்லுதான் சாட்சி. மேகத்தில் வைத்தார். இந்த மேகத்துல வச்ச வில்லுங்கிறது இயேசு. அவர் தான் மேகத்தின் மேல் வருகிறவர். எப்ப வருவாரு? ஜலப்பிரளயம் எல்லாம் எப்பெல்லாம் பூமி அழிக்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் இந்த வில்லு மேல வந்துடும். எப்பெல்லாம் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் இயேசு மேகத்தின் மேல் வருவார். நியாயத்திற்குபடி. அப்படித்தான் நியாயத்திற்குள்ள மேன்மை கிருபை மேன்மை பாராட்டும், இரக்கத்தை மேன்மை பாராட்டும் வசனம் சொல்றாரு. சோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இப்போ அடுத்து ஆபிரகாம் உடன்படிக்கை பண்றாரு. நான் வந்து உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். ஆபிரகாம் உடன்படிக்கை பண்றாரு. 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு 7வது வசனம், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்ப உடன்படிக்கை பண்ண போறேன்ட்டார். உனக்கும் எனக்கும் யார் யாருக்கு நடுவில் செய்ய போறோம்? இப்ப அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடியதான உனக்கு என்ன நான் தருவேன்? அடுத்த வசனம், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இது நான் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப அவன் ஒண்ணு செய்யணும்ல உடன்படிக்கை இல்ல, அவன் என்ன செய்யணும்? அடுத்த வசனம் சொல்றாரு, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இதான் நீங்க பண்ண வேண்டியது. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க அடையாளம் என்னன்னா ரத்தம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட், பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட். அது நான் என்ன செய்வேன், நீங்க என்ன செய்யணும், அதனால என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுக்கு என்ன சாட்சி.
இது ஆதாம்கிட்டையும் இருக்கு, அடுத்து நோவாகிட்டையும் இருக்கு, அடுத்து ஆபிரகாம்கிட்டையும் இருக்கு. இப்ப நமக்கு தேவை என்னன்னா, ஆதாம் கூட என்ன உடன்படிக்கை பண்ணினார்? அங்க வசனம் சொல்றது, ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினது போல. இங்க வந்து அது கொடுக்கப்படல. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டாக தெளிவாக அந்த நோவாகிட்டையும் ஆபிரகாம்கிட்டையும் சொன்ன மாதிரி ஆண்டவர் இங்க பேசல. நமக்கு இங்க தெரியல, நமக்கு படிக்கும் போது நமக்கு புரியல, அவ்வளவுதான் இருக்கு. நமக்கு படிக்கும் போது புரியல. இப்ப கர்த்தர் சொல்றாரு அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு உங்க சொல்றாரு. ஆதாம் கிட்ட வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இவர் செய்யறது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவங்க என்ன செய்யணும், அடுத்து அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது இவங்க செய்ய வேண்டியது. அங்க நோவா கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, மாம்சத்தை ரத்தத்தோடு கூட புசிக்க வேண்டாம்னாரு. இங்க எல்லா பழத்தோடு கூட இந்த பழத்தையும் சேர்த்து சாப்பிடாதுன்னு சொன்னார். அது தனி, இது தனி, அது தனி, இது தனி. இங்க நோவாவையும் அவன் குமாரனை ஆசீர்வதித்து பூமியில பல்கி பெருங்கன்னாரு. இங்க ஆபிரகாமை ஆசீர்வதித்து பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார். பெர்ஃபெக்ட் டாக்குமெண்ட், கரெக்டா இருக்கு. இப்போ மீறுதல் என்றால் என்ன? ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு இப்ப தெளிவா தெரியுது. டாக்குமெண்ட்ல போட்டதுல சாப்பிட வேணாம்னு சொன்னது அவர் சாப்பிட்டாரு, அவ்வளவுதான். இதான் உடன்படிக்கை மீறுதல். நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஆதாம் பழம் சாப்பிட்டாருன்னு சொல்றோமே, பாவம் செஞ்சாருன்னு சொல்றோமே. பைபிள் அதை எப்படி பாக்குதுன்னா மீறுதலாக பாக்குறது. பைபிள் எப்படி பாக்குது? மீறுதல். அதான் ரோமருக்கு எழுதும் போது வசனம் சொல்லுது, ரோமர் 5:14 வாசிங்க பார்ப்போம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமுடைய மீறுதல் என்பது என்ன? ஓசியால வாசிக்கிறோம், ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான். ஆதாம் என்ன மீறினா? உடன்படிக்கையை மீறினா. அந்த உடன்படிக்கையின் மீறுதல்னா என்ன? அதனால மரணம் வந்துச்சு, எல்லாம் ஓகே தான். என்ன மீறினான்? நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை அவன் என்ன செஞ்சுட்டான்? சாப்பிட்டுட்டான். இப்ப நாம நிறைய உடன்படிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறோம். இப்ப கர்த்தர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது பிதா நமக்கு பண்ண வாக்குத்தத்தமா இருக்கிறது. அப்ப அதுக்கு அடையாளமா அவர் என்ன செய்யறாரு? நமக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, அப்பா ரசம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, இதை சாப்பிட சொல்லி இருக்கிறார். ஆனால் இதோடு கூட ஒண்ணு சொன்னாரு, அங்கே சகலவித கனிகளோட சேர்த்து நன்மை தீமை அறிக்கை சாப்பிடாத, இங்க மாம்சத்தோட சேர்த்து ரத்தத்தையும் புசிச்சிடாத, இங்க அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணிடாத. அதேதான் போஜனமானம் பண்ணு, ஆனா அதோட என்ன பண்ணிடாத? அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணிடாத. ஏது இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை கம்யூனியன் எடுக்கிற வந்திருக்கிறோம், கர்த்தருடைய அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்க வந்திருக்கிறோம். இது உடன்படிக்கை. அன்னைக்கு ஆதாம் கொடுக்க உடன்படிக்கை போல, நோவா கொடுக்க உடன்படிக்கை போல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நமக்கு ஆண்டவர் கொண்டு பெறுவதற்காகத்தான் இங்கே உட்கார வச்சிருக்கிறார். தோட்டத்துக்குள் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப நான் இந்த உடன்படிக்கையை செய்வதற்கு வந்திருக்கிறேன். அப்படி செய்ய வரும்போது இந்த தோட்டத்துக்குள்ள இருந்து இதை நான் புசிக்கும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணிடாத. இந்த அபாத்திரமாய் போஜனமானம் பண்றதுக்கும் ஆதாம் மீறுதல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொன்னது அபாத்திரமா போஜனமானம் பண்ணாத, அவனுக்கு சொன்னது நன்மை தீமை அறிந்த கனியை சேர்த்து சாப்பிடாத. சாப்பிட்டா மீறுதல், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணா மீறுதல். அப்படின்னா இந்த ஆதாம் பண்ண தப்பு என்ன? அவன் சாப்பிட்டுட்டான்றது ஓகே. இப்ப நாம எல்லாமே கம்யூன் எடுக்கிறோம். எத்தனை பேர் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணாதவங்க இங்க? நான் எல்லாம் பெர்ஃபெக்ட், நான் வந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கை வைக்கக்கூடியவங்க ஒரு 10% இருந்தா ஓகே. 10% இருந்தா ஓகே. நம்மளால நீங்க அப்படி சொல்ல முடியுமா? நாம இங்கேயும் எதை நம்புறோம்னா, கர்த்தர் கிருபை உள்ளவர். இல்ல நான் பரிசுத்தம் உள்ளவன் நம்ம சொல்லல. அந்த இடத்துல என்ன கொண்டு வரோம்? கர்த்தர் கிருபை உள்ளவர். ஏப்பா நான் பாவி தான் தெரியுமே. அவர் அதை எனக்கு எடுக்க வைக்கும் போது அவர் கிருபையா இருந்து எதுவும் பண்ணாம என்ன பாத்துக்கிறார். இல்ல அவர் சொல்றது என்னன்னா, நான் கிருபை உள்ளவர், நான் பாத்துக்கிறேன். இத நீ மீறுதலுக்குள்ள வந்துட்டியா? அபாத்திரமாய் போஜனம் செய்ய வைக்கிறீங்களா? அதுதான் கர்த்தர் கேட்கிற கேள்வி. அப்படியானால் நான் இதை அபாத்திரமாய் போஜனம் பண்ண கூடாது அப்படின்னா, ஆதாம் உடன்படிக்கை மீறக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னா, அதுக்கான வழிமுறை தான் அவர் சொல்லி கொடுத்தார். அந்த 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆதாமை கர்த்தர் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து அதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். 2 முக்கியமான காரியத்தை சொல்றார். நீங்க அதை மீறுதல் பண்ணாம இருக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயம். ஒன்று பண்படுத்துதல், 2வது காத்தல். பண்படுத்துதல்னா என்ன? சர்ச்சுக்குள்ள, தோட்டத்துக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்க பண்ணாம நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீறுதல் வந்துடும். அதை நீங்க என்ன செய்யணும்? அது கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு ஒரு வேலை. பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவித்தல் என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இட்ஸ் நாட் எனக்கு வந்து ஏதோ ஆப்ஷனே கிடையாதுங்க. ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் கர்த்தர் அநேக காரியங்களை உண்டாக்குகிறார். பலிபீடத்துக்கிட்ட இருந்து பலிபீடத்தை கட்டி, அதுக்கப்புறம்
உள்ளுக்குள்ள போனீங்கன்னா மேஜை, சமூகத்து அப்போ, 7 கிளை உள்ள பொன்குத்து விளக்கு, அப்புறம் திரைச்சீலை, உள்ள போனீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் தூப கலசம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனின் தளிர்த்த கோல், அப்புறம் கற்பலகை, இவ்வளவு இருக்குது. இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றாரு. டென்ட் போட சொல்றாரு, டென்ட்டுக்கு மேல தோல் மேல தோலா போட சொல்றாரு. இவ்வளவு இருக்கு. எவ்ரிதிங் ஆர் ஒர்க். எல்லாத்துக்கும் அங்கே ஒரு வேலை இருந்தது. எல்லாத்துக்கும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, அந்த உடன்படிக்கை கூடாரத்துக்குள்ள இருந்த, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்த எல்லாத்துக்குள்ளயும் என்ன இருந்துச்சு? ஒரு வேலை இருந்துச்சு. வேலை இல்லாம எதுவுமே இல்லை. இதுவும் சொல்ல போனா இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட வேண்டும், தூக்கிட்டு போனோம். எல்லா இடத்துக்கும் கூட்டு போனா, கூடாரத்தை கழட்டி மாட்டி மாட்டி கூட்டிட்டு போனோம். போய் இன்னொரு இடத்துல டிஸ்மேண்டில் பண்ணி அந்த இடத்துல மேண்டல் பண்ணோம். திருப்பி எல்லாம் பண்ணணும். போற இடத்துக்குலாம் அது முன்னாடி போகணும். வேற போய் எல்லாத்தையும் சென்டர்ல போட்டு எல்லாத்தையும் அடிக்கணும். இவ்வளவு வேலை இருக்குது. ஆனா எந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, எப்பா நீ செய்யும் போது 2 கரண்டியா செஞ்சிரு. நீ செய்யும் போது ஒரு இந்த மீட்டர் துணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோ. ஏன் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்த மாத்தும் போது கண்டிப்பா என்ன ஆகும்? இந்த லாஜிஸ்டிக் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகும்போது நம்ம வாங்கும்போது கொஞ்சம் ஹார்ட் கோரா வாங்கணும்ன்றோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வாங்க. ஏன்னா தூக்கிட்டு போறோம், பெட்டி தூக்கிட்டு வரோம், பெட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எல்லாம் உடஞ்சிரும்ன்றோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எதையுமே எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லல. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள எதையுமே செய்ய சொல்லல. எல்லாமே ஒண்ணுதான் இருந்துச்சு, யூனிக். அதோட அர்த்தம் என்ன? அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குதுன்னு அர்த்தம். என்ன வேலை இருக்குது? அந்த தோட்டத்தை பண்படுத்துகிற வேலை, மெயின்டெனன்ஸ் ஒர்க். அது உள்ள சில வேலை இருக்கும். உங்க அத்தனை பேருக்கும் ஸ்பிரிச்சுவலி ஒரு ஒர்க் இருக்கும். அதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ல டிசிப்ளினையும் டிசைபிள்ஷிப்பையும் சொல்லி கொடுக்கறதா நீங்க சொல்ற வேலையெல்லாம். லீடர்ஷிப் டிசைபிள்ஷிப் தெரியாம எங்க வருவீங்க? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும்னா 40 வருஷம் ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் லோவான வேலை. நீ உலக பிரகாரம் நம்ம நினைக்கிறத சொல்ற. பையன் இன்ஜினியரா இருக்கிறான், பையன் ஆடு மேய்க்கிறான், எதை நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு எது பெருமையா இருக்கும்? வேர்ல்டியா கேட்கிறேன். பையன் அமெரிக்கால இன்ஜினியரா இருக்கிறது நல்லா இருக்கும், ஊர்ல மதுரைக்கு பக்கத்துல ஸ்ரீலங்கால மட்டக்களப்புக்கு பக்கத்துல ஆடு மேய்ச்சிருக்கான்றது சொல்றது உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? மனசு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. ஆனா ஒரு நாட்டுக்கே ராஜாவா மாற போறாரு மோசே. 5 லட்சம் புருஷருக்கு மேல நடத்தணும். அவர் தான் இன்னைக்கு கிங், அன்னைக்கு கணக்குக்கு. ஆனா லீடர்ஷிப் வரணும்னா அதுக்கு முன்னாடி ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கிறத கேவலம் நினைச்சா கிங்கமா மாற முடியாது. அப்ப இந்த டிசைபிள்ஷிப், இது டிசைபிள்ஷிப்பும் லீடர்ஷிப்பும் படிச்சா தான் வரும். அப்ப சபைக்குள்ள இதெல்லாம் இருக்கு. இது அல்ல கர்த்தர் சொன்னது. இதுக்கல்ல பண்படுத்துதல் என்பது. நீங்க இதையே மினிஸ்ட்ரியா மாத்திட்டீங்க. இது மினிஸ்ட்ரிக்கான ஆயத்தம் இல்ல. உங்களை சர்ச்ல கிளீன் பண்ண சொல்றாங்க, இல்ல போய் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க சொல்றாங்க, இல்ல ரோட்ல நின்று பேச சொல்றாங்கன்றது மினிஸ்ட்ரிக்கான ஆயத்தம் தானே ஒழிய அதெல்லாம் மினிஸ்ட்ரி. உங்க மேல ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும் சர்ச்சுக்குள்ள. உங்களை கொண்டு கர்த்தர் செய்யறது இருக்கும். நீங்கள் சபையை இன்னைக்கு எப்படி கொண்டு வந்தீங்க? தோட்டத்துக்குள்ள எதுக்கு வந்திருக்கீங்க? வந்தது எதுக்கு? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், வேர்ல்டியா பிளெஸிங்கா வாழ்ந்துட்டு ஓட்டத்தை முடிக்கிறது. இதை நான் குற்றமா சொல்லல, இதைத்தான் உலகத்தாரும் செய்கிறார்கள். இங்க வேறொரு காரணத்துக்காக கர்த்தர் உங்களை கொண்டாந்து இருக்கிறார். உங்களுக்கு அந்த ரெல்ம் ஓபன் ஆகணும். முதல்ல அந்த ஐ ஓபன் ஆகணும். இப்போ எலிசா கூட ஒரு சீசன் இருந்தான், கேயாசின்னு ஒருத்தர் தான். உங்களுக்கு தெரியும். கேயாசியோடைய ஐ யாரை பார்த்துச்சு? கேயாசியோட கண்ணு யாரை பார்த்துச்சு? கேயாசியோட கண்ணு எலிசாவுக்கு பதிலா ஒரே ஒரு தடவை யாரை பார்த்துருச்சு? நாகமான பார்த்துருச்சு. அவனை தள்ளியாச்சு. இப்ப அடுத்த சீசன் வந்துட்டான். இப்போ இந்த சீசன் நாகமணி யாரையும் பார்க்கல. இவன் யாரையே பார்த்துட்டு இருக்கான்? எலிசாவையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு பெரிய சேனை வந்துடுச்சு. இப்போ இவன் கண்ணு யாரை பார்க்குது? அந்த பெரிய சேனையை பார்க்குது. இப்போ எலியா சொல்றாரு, அவரோடு இருப்பதை பார்க்கலும் நம்மோடு இருப்பது அதிகம். இப்போ எலிசா சொல்றாரு, கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளும். இப்போ இவன் இவ்வளவு நாள் எலிசா கூட இருந்திருக்கிறான், எலிசாவையே பார்த்திருக்கிறான், நாகமான பார்க்கல. நாகமன் மாதிரி இவங்கிட்ட வந்த யாரையுமே பியூர்லி ஸ்பிரிச்சுவல் நல்ல டிசைபிள் கூடவே இருக்கிறான். ஆனால் இவனால் பார்க்க முடியாத இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடத்தை பார்க்கும்படி கண்களை திறக்க சொல்றாரு. நீங்கள் எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ். இங்க யாரும் பாவிகள் கிடையாது. எல்லாருமே இங்க வந்து கர்த்தருக்குள்ள நாங்கள் ஆவியில உண்மைதான், இதுல யாரும் மாற்றிக்கிறது இல்ல. ஆனால் நீங்கள் வந்தது இங்கே இருக்கிற எலியாவையோ எலிசாவையோ பார்க்க வரவில்லை. இங்கே வந்த நீங்கள் எங்கள் மூலமாக தெரிந்து கொண்டு வானத்தில் இருக்கிற இன்னொத்த பார்க்க வந்திருக்கிறீங்க. அந்த ஐ ஓபன் ஆகணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஐ ஓப்பனே ஆக மாட்டேங்குதே கடைசி வரைக்கும். உங்களுடைய பெரிய கான்செப்ட் என்ன? சர்ச்சுக்குள்ள நாம பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கி 25 வருஷம் பாஸ்டரோட இருந்துட்டோம்னா நாம எல்லாம் நல்ல விசுவாசி, இதுக்கு தான் நாம வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நாம அந்த நல்ல பேரை வாங்கிட்டோம். பாஸ்டரும் பார்க்கும்போது சொல்வாரு, 25 வருஷமா அந்த தம்பி நம்ம சர்ச்சில் இருக்கிறாரு, ரைட், குட், ஃபைன். 26 வருஷம் இருக்கிற இன்னொரு ஆள் இருக்குது இன்னொரு சர்ச்சில், 30 வருஷம் இருக்கிற இன்னொரு ஆள் இருக்கு இன்னொரு சர்ச்சில். இங்க யாரும் உங்களுக்கு குறைய சொல்லல. பட் இந்த 25 வருஷமா உங்க கண்ணு இன்னொன்னு பார்க்காமயே உட்கார்ந்துருக்கு. இன்னொன்னு யோசிக்கவே இல்லை. உங்க கண்ணு முழுக்க முழுக்க எதை யோசிக்குதுன்னா, இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டு நான் கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலா இருந்துட்டு சாகணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளதான் இருக்கே ஒழிய, உங்க கண்ணு கொஞ்சம் கூட பரலோகத்துல இருக்கிற அதை ஓபன் பண்ணி எனக்கு மேல ஒரு அக்னி ரதம் இருக்கு,
எலிசா எலியாவை பார்த்தாரு, மேல ஏறி போறத பார்த்தாரு, சுழல் காற்றை பார்த்தாரு, ரெண்டத்தனையா பெற்றுக்கொண்டாரு. இப்ப நான் எலிசா கூட இருக்கிறேன். இதே எலிசாவை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு 4 மடங்கு கிடைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன் வானம் திறக்கும், நான் அக்னி ரதத்தை பார்ப்பேன். அன்னைக்கு ஒரு அக்னி ரதம் வந்துச்சு, எலியாவையும் பிரிச்சுச்சு. அந்த அக்னி ரதத்தை ஏன் கண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்ல. கடைசி வரைக்கும் எலிசா கூடயே வாழ்க்கையை ஓட்டிடலாம். நிறைய பேருக்கு அவரோட எண்ணம் என்ன, கூடவே அப்படியே இருந்து ஓட்டிடலாம். உலகத்தானுக்கு கூட ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தன் நினைக்கிறான் நான் மார்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறான், முடியுமா முடியாத வேற விஷயம். அவனுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தன் நினைக்கிறான் நான் ஜூபிட்டருக்கு போகணும்னு, இன்னொருத்தன் நினைக்கிறான் நான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டணும்னு, ஒருத்தன் நினைக்கிறான் வேர்ல்டையே பிடிக்கணும்னு. இவனுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குது. உங்க விஷயம் என் விஷயம் எவ்வளவு குறுகி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தீங்களா. இதுல ஒரு சாட்டிஸ்பாக்சனோட செத்து போகணும்னு நினைக்கிறீங்களே, நம்ம எவ்வளவு குறுக்கமான மக்கள் தெரியுமா. நம்மள என்ன செஞ்சு வச்சுட்டோம் நம்ம மைண்ட்ல, இது சாட்டிஸ்ஃபை, அவ்வளவுதான். இதற்காக நாம் அழைக்கப்படவே இல்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விஷன் ரொம்ப பெருசு. அவன் என்ன எதிர்பார்க்கறான் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், இந்த தேசம் இருக்கு இல்லையா, இது முழுக்க உன் சந்ததிக்கும் உனக்கும் உன் சந்ததி எல்லாத்துக்கும் தந்துடுறேன்ப்பா. எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஈராக்ல இருந்து ஈஜிப்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டாரு. எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஐப்ராத் நதி முதல் கொண்டு எகிப்து நதி வரைக்கும். ஐப்ராத் ஈராக்ல இருக்கு, எகிப்துல இருந்து நைல் நதி, ஈராக்ல இருந்து ஈஜிப்ட் வரைக்கும் உனக்கு தந்துடுறேன், எடுத்துக்கான்றான். அவன் சொல்றான் அதை அல்ல, அதெல்லாம் இல்ல, அதுல மேன்மதையாச பரமதேசத்தை நாடின எனக்கு ஒரு நகரம் ஏறி வருது, அதை கொடுங்கன்றான். என்ன ஒரு தாட்டு, என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட், என்ன ஒரு விஷன், எப்படி இருக்கு பாருங்க. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். எஸ்தரை ராஜா கூப்பிட்டு சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம், எஸ்தர் உனக்கு என்ன வேண்டும்? அடுத்த வார்த்தை சொல்வாரு, ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். எஸ்தர் சொன்னா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ராஜா. என்னது ஒன்னும் வேணாமா? என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு தெரியுமா? 127 நாட்டுல பாதி, 63 நாடு. 63 நாடு. எங்க எங்க வரைக்கும்? இந்தியால இருந்து இந்து தேசம் முதல் கொண்டு எத்தியோப்பியா வரைக்கும், சூடான் வரைக்கும். இன்னைக்கு இருக்கிற சூடான் ஃப்ரம் இந்தியா, ஈரான், ஈராக்கு, இன்னைக்கு இருக்கிற நாட்டெல்லாம் கணக்கு போட்டுங்க. மிடில் ஈஸ்ட் முழுக்க மொத்தம், ஈஜிப்ட், சவுதி அரேபியா, லெபனான், சிரியா, மொத்தம் சேர்த்து 127 கண்ட்ரிஸ். அதுல சொல்றாரு பாதியை நான் உனக்கு தரேன், பாதி தந்துடுறேன் உனக்கு. கூப்பிட்டு சொன்னு சொல்றா, அதெல்லாம் வேணாம் ராஜா, நீங்க வச்சுக்க, பரவாயில்ல. போயிட்டாங்க. ராஜா அமுச்சு விட்டாரு. என்னடா எல்லாத்தையும் வேணான்ட்டு சாப்பாடு கூப்பிடுறாளே, ஒருவேளை அங்க வச்சு கேட்பாளோ. அங்க போனோம் ராஜா சொல்றாரு, திருந்து முடிச்சோன்னே, எஸ்தர் உனக்கு என்ன வேண்டும் சொல், ராஜ்யத்தில் பாதி கேட்டால் தரேன். அதெல்லாம் வேணா ராஜா, நீங்க வீட்டு போங்க. இப்ப ராஜாவுக்கு புரியவே மாட்டேங்குது. இவ பார்க்கும்போதும் கேட்டேன், ஒண்ணு வேணான்ட்டா. சரி, இவளை பார்க்க நான் போகும்போது கேட்டேன், ஒண்ணு வேணான்ட்டா. அப்புறம் எதுக்கு தான் என்ன கூப்பிட்டா? அப்புறம் தேசத்தில் பாதி கூட வேணா, இதை விட வேற என்ன எதிர்பார்க்கறா? அவன் நினைக்கிறா நீ என்ன பாதி கொடுக்குற, என் விஷனே 127, நீ என்ன தேசத்துல பாதி கொடுக்குற? ஒரு நாள் வரும் உன் பக்கத்துல உட்காருவேன், ராஜகுமாரத்தையா மாறுவேன், கிரீடத்தை வைப்பாங்க, 127 நாட்டுக்கு நான் தான் ராணி. விஷன் எவ்வளவு பெருசு பாருங்க. அந்த விஷன் வரணும். இது அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவள் நாடினான். அப்போ எலிசா இருக்கிற ஊழியக்காரனுக்கு ஒண்ணு இருந்துச்சு, இது அல்ல, எலிசா கூட இருக்கிற சேனை அல்ல, மேல இருக்கிற அக்னி ரதத்தை பார்க்கணும். அப்ப நான் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இது அல்ல, இதுலயே என் வாழ்க்கை. இப்பவும் சொல்றேன், இது நான் உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன். இந்த வேலையை நீங்க செய்யல, தோட்டத்தை காவல் காக்கிற வேலை யாரு கொடுத்தாரு? ஆதாம் தானே கொடுத்தாரு. வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். எடுத்து வேலையை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டாரு. எதுக்கு கொண்டு வந்து வச்சு வேலையை கொடுத்து எதுக்கு ஒன்னு உட்கார வச்சு என்ன விஷன் கொடுத்தாரோ அந்த விஷனை நீங்க செய்யலன்னா எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருவாரு. எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். கர்த்தர் நாம் ஒருவனை மாத்திரம் நம்பி இருக்கிறவர் அல்ல. இவனை விட்டா வேற ஆளே இல்லை, நான் என்ன செய்வேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒர்க்கை செய்ய முடியாம போச்சேன்னு இல்லை. அவருக்கு 7000 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு, 6000 வருஷம் மனுஷனை பத்தி ஹிஸ்டரி இருக்கு. அவருக்கு தெரியும் ஆதாம்ல இருந்து ஆளை ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஆள் சவுல் இல்லையா, தாவீதை கொண்டு வருவாரு, இமிடியேட்டா கொண்டு வருவாரு. யூதாஸ் போனானா பவுலை கொண்டு வருவாரு. கர்த்தர் ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆதாம் காவல் செய்ய இல்லையா, கொண்டா கேருபீன்ட்டாரு, அவனவை காவலுக்கு இட்டாரு, இவனை மட்டும் ஸ்ட்ராங்கனால வைடான்ட்டாரு. இருக்கிறதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நான் செய்யாமல் என் எதிரில் இன்னொருத்தன் செய்வதை நான் பார்ப்பது பயங்கர கொடுமை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பை நான் என் மீறுதல்ல இழந்துட்ட பிறகு அதே அழைப்பை எதிரில் ஒருத்தன் செய்யறத கர்த்தர் வேணும்ட்டா எதிரில் இருக்கிறவன் செய்ய வைப்பாரு, கூட இருக்கிறவனை செய்ய வைப்பாரு, அவனை செய்ய வச்சு நம்ம கிட்ட உணர்த்துவாரு, அவன் செய்யறான் பாரும்பாரு. அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கு பாருங்க, ஸ்பிரிச்சுவல் பெயின். உலகத்துல வேற ஒண்ணு கிடையாது. கர்த்தர் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா நீ செய்யணும், அது உனக்கு கொடுக்கப்பட்டது, நீ தான் செய்யணும். காரணம், இந்த நீங்க செய்யும் பொழுது அதோட ரிசல்ட் பலன் பரலோகத்தில் இருக்கிறது. கானானுக்கு ஆபிரகாம் போனதனுடைய பலன் எங்க இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கு. பரமதேசத்தை நாடினா அங்க வந்துருது, அது ஹெவன்லி பிளான்ல வந்துருது. அப்ப நான் இங்க எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யறேனா, பண்படுத்துறேனா, பத்திரமா செய்யறேனா? இவன் காவல் காக்கல, சரி பண்படுத்தல, ஓகே ரைட், விட்டாச்சு, பண்படுத்தல,
ஒர்க் பார்க்கல. ரெண்டாவது காவல் செய்யவும். ஒழுங்கா காவல் காத்தானா? ஒழுங்கா காவல் காத்தாங்களா ரெண்டு பேரும்? ஏன்னா இது ரெண்டு பேருக்கு சேர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆசீர்வாதம் சொல்லும் போது 1:28 சொல்லும் போது அவங்க அவர்களை நோக்கி, அப்படித்தானே இருக்குது வசனம். 1:28 ஆதியாகமத்தை வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லுது? பின்பு தேவன் அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? அவர்கள்னா அப்ப ஏவாள் இருந்தாங்களா? ஏவாள் 2ஆம் அதிகாரத்துல தானே படைச்சாரு. அப்ப எங்க யாரும் இல்ல, ஏவாள் இல்ல. ஆனா விஷன்ல யார் இருக்கா? ஏவாளும் இருக்கிறாங்க. ஏன்னா மல்கியா 2:15 சொல்லுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவருக்குள்ள ஆவி பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஒருத்தனை தான் படைச்சாரு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற விஷன்ல யார் இருந்தது? ஏவாளும் இருந்தாங்க. அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கும் சேர்ந்தது? ஏவாளுக்கும் சேர்ந்தது. அப்ப உடன்படிக்கை யாருக்கு சேர்ந்தது? ஏவாளுக்கு சேர்ந்தது. அப்ப கட்டளை யாருக்கும் சேர்ந்தது? ஏவாளுக்கும் சேர்ந்தது. அப்ப ஒரு தோட்டத்தை காவல் காக்கிற பொறுப்பு ரெண்டு பேர்கிட்ட இருக்கு. வாசிங்க, ஆதாமும் ஏவாளும் ஒழுங்கா காவல் காக்கல அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. எந்த ஜீவனை பார்க்கிலும்? காட்டு ஜீவனை பார்க்கிலும். தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு. தேவனாகிய கர்த்தர் மிருகத்தை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? ஆதியாகமம் 1:24 வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகம், காட்டு மிருகம் ரெண்டு டிஃபரன்ஸ் பண்ணி தான் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கிட்டு தான் இவன்ட்ட சொல்றாரு, தோட்டத்துக்குள்ள வந்து வச்சுட்டு சொல்றாரு, தோட்டத்தை பத்திரமா காவல் பண்ணு. என்ன காவல் பண்ணணும்? நாட்டு மிருகம், உள்ள மிருகம் இருக்குது தோட்டத்துக்குள்ள, அதே வெளியும் மிருகம் இருக்கு, எதுவும் வெளியிருந்து உள்ள வராம பாத்துக்க. காட்டு மிருகம் உள்ள வராம என்ன செய்ய பாத்துக்க. ரெண்டு பேரும் அதை பாத்துக்கணும். இப்ப எங்க பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? காட்டு மிருகத்தை உள்ள விட்டுட்டாங்க தோட்டத்துக்குள்ள. அந்த வசனத்திலே அடுத்து சொல்லுது, சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி. அப்ப சர்ப்பம் எங்க வந்துருச்சு? ஒண்ணு பண்படுத்தல, இன்னொன்னு ஒழுங்கா காவல் செய்யல. கொடுக்கப்பட்ட ஒண்ணு ஃபர்ஸ்ட் வேலையே செய்யல, இன்னொன்னு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செய்யல. இன்னைக்கு செய்யறோமா? கொடுக்கப்பட்ட வேலை ஒழுங்கா செய்யப்படுதா? உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்குதே, அது ஏதோ ஆக்சிடென்டாலவோ, அது சும்மாவோ இல்ல பாஸ்டர் பாத்துக்க சொல்லியோ கொடுக்கல. நான் சொல்றது வந்து எல்லாத்துக்கும். இப்ப திடீர்னு பாஸ்டர் உங்களை வந்து கீபோர்டு வாசிங்கன்னு சொல்றாங்க. இப்ப கீபோர்டு வாசிக்கிறவங்க நான் சொல்லல, நான் சொல்றது ஒரு உதாரணம். கீபோர்டு வாசிங்கன்றாங்க இல்லையா? ஒரு மேலே ஏறி பாட சொல்றாங்க இல்லையா? உங்களை ஒரு நாள் சர்ச்சை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு நாள் செய்தி கொடுங்கன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு சண்டே கிளாஸ் எடுங்கன்றாங்க. இது பொறுப்பு. இதை செய்யும் போது ஒழுங்கா செய்யணும். ஏதோ எனக்கு கொடுத்தாங்க, ஒரு நாள் தானே கொடுத்தாங்க, நாம ஏதோ அதை வந்துட்டு நேரா இந்த சர்ச்சில் வரும்போது இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சர்ச்சில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தா, இப்போ எங்ககிட்ட கொடுத்தாங்க, ஓப்பனர் மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க, நாங்கள் ரோட்ல போய் மைக்ல பேசுவோம். நான் சொல்றது இந்தியாவில் தெருவில் போய் சண்டேஸ்ல பேசுவோம். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பாட்டான்னு இன்னும் பேசுவோம். பேசி 10 நிமிஷம் பேசுவோம். பேசும்பொழுது அந்த பொறுப்பை ஒரு நாள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்பாட்ல பேசுங்க தம்பி அப்படிம்பாங்க. கர்த்தர் அறிவார், அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு பேசுறதுக்கு காலையில இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா சான்ஸ் கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறக்கூடாது. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும் போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அப்பதான் எனக்கு 2 வருஷத்துல எங்க சர்ச்சில் வந்து ஓப்பனர் மினிஸ்ட்ரி பேச சொல்றாங்க. அது வரைக்கும் கூட போவோம் வருவோம், ட்ராக்ஸ் மட்டும் கொடுப்போம் ரோட்ல நின்று. ஒரு நாள் சொன்னாங்க பேசுங்க தம்பின்னு. அடுத்த சண்டே நீங்க பேசுங்க தம்பின்னு சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலேஜ்ல லஞ்ச் ஹவர்ஸ்ல டெய்லி ஜோம் பண்ணிருக்கிறேன். ஆண்டவர் எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் தான் ஜோம் பண்ணிருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும், அங்க ஒரு முச்செடி இருக்குது ஒரு இடத்துல எங்க காலேஜுக்குள்ள இருக்கும். போய் அங்க உட்காந்து அங்க வந்து ஒரு டவலை விரிச்சு உட்காந்து டெய்லி ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே அந்த 10 நிமிஷத்துல கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படணும். அந்த 10 நிமிஷம் ரோட்ல போற வரவங்க தான், யாரும் நின்று கேட்க மாட்டாங்க. ரோட்ல போற வரவங்க தான். நான் மட்டும் இல்ல, எங்க சபையில இருந்த எல்லாரும் அப்படித்தான். நானும் பெருமையா சொல்றேன், நினைச்சிடாதீங்க. அத்தனை பேரும் அப்படித்தான். அன்னைக்கு இருந்த எல்லா சபையில உள்ள ஆவிக்குரியவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்கு முந்தின நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க பிள்ளைகளுக்காக. இப்ப சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ஜாலியா நோவா கதை தானே பாத்துக்கலாம். இல்ல, உங்ககிட்ட கொடுக்குற பொறுப்பு என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, உனக்கு கொடுக்க போற அடுத்த பொறுப்புக்கான எக்ஸாமினேஷன். கர்த்தர் பரலோகம் உன்னை நம்புதுங்கிறதுக்கான எக்ஸாமினேஷன். இதுல ஒழுங்கா பண்ணாதான் அடுத்த பொறுப்பு. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பார். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சின்னதுன்னு நினைக்காதீங்க, சின்னது மட்டும் நினைக்காதீங்க. சர்ச்சில் என்ன செய்ய சொல்றாங்கன்ட்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும், என்னுடைய ஹெவன்லி விஷன் ஓபன் ஆயிடும். அதான் எனக்கு செலக்ஷன். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த பாத்துக்கப்பா, இந்த தோட்டத்தை பாத்துக்க. திடீர்னு பாம்பை உள்ள விட்டாங்க. வசனம் சொல்லுது, பாம்பு உள்ள வந்த உடனே ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். அப்படிதானே இருக்குது? அப்படிதானே இருக்கு. வாசிங்க 1 தீமோத்தேயு 2:14 வாசி. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். 2 பேரும் தானங்க சாப்பிட்டாங்க. அதென்ன ஒருத்தன் வஞ்சிக்கப்படவில்லை, ஒருத்தி வஞ்சிக்கப்பட்டாள்னு இருக்கு. 2 பேரும் தானே பழம் சாப்பிட்டாங்க. ஆனால் இங்க சொல்லும் பொழுது ஆதாம் மீறினான், ஆதாம் மீறினான், ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டாள். டிஃபரன்ஸ் வேர்ட் மாத்தி யூஸ் பண்றார் ஆண்டவர். 2 பேரும் வஞ்சிக்கப்பட்டார்கள் சொல்லல, 2 பேரும் மீறினார்கள் சொல்லல,
ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். வசனம் தெளிவா இருக்கு தீமோத்தேயுல. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். மீறுதல் வேறு, வஞ்சித்தல் என்பது வேறு. வஞ்சித்தல்னா ஏமாற்றப்படுதல். அவள் ஏமாற்றப்பட்டால், இவன் மீறினான். ஏமாற்றப்பட்டால்னா என்ன அர்த்தம்னா தெரியாம கூட ஏமாற முடியும். ஆனா மீறுதல்னா தெரிஞ்சு செய்வது. எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது, அந்த வேலையில் நான் என்ன செஞ்சுட்டேன்? மீறுதல். உடன்படிக்கையை நான் மீறிட்டேன். சாப்பிடாதன்னு சொன்னதை நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா ஸ்திரீயானவள் என்ன செய்யப்பட்டாலாம்? வஞ்சிக்கப்பட்டானா. ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டா? வாசிங்க 2 கொரிந்தியர் 11:3-4 வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். அப்ப பவுல் எதோட எதை கனெக்ட் பண்றாருன்னா, எப்படி சர்ப்பம் வந்து இந்த இடத்துல ஏவாளை வந்து பழம் சாப்பிடுன்னு சொல்லி வஞ்சித்ததை எதுக்கு ஈக்குவலா கொண்டாரு? ஒரு உபதேசம் எப்படி சபைக்குள் வந்து சபையில ஏமாற்றுகிறது, அதே மாதிரி நீங்கள் ஏமாறுவீர்களோ என்று ஸ்திரீயானவளை சர்ப்பம் வஞ்சித்தது போல உங்கள் இருதயம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? சர்ப்பம் வந்து சாப்பிடுன்னு சொன்னது ஒரு உபதேசம். சாப்பிடுன்னு சொன்னது உபதேசம். என்ன உபதேசம்? ஏமாற்றுகிற உபதேசம். எது ஏமாற்றுகிற உபதேசம்? அவர் சொல்றாரு சாப்பிட்டா சாவேன்னு, இவன் சொல்றான் நீ சாப்பிட்டா சாவ மாட்டேன்னு. அவ்வளவுதான். அப்படியே ஆப்போசிட்டா சபை, உங்களுக்கு ஒரு நல்ல சபையில இருக்கிறீங்க, நல்ல வசனம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுது. இன்னைக்கு சர்ப்பம் தோட்டத்துக்குள்ள நுழையிற மாதிரி இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ளே கள்ள உபதேசமும் தேவனுடைய விரோதமான உபதேசமும் ஏடாகூடமான உபதேசமும் சபைக்குள்ளே வருகிறது, உங்களுக்குள்ளே வருகிறது. அன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எங்க காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சை விட்டாச்சுன்னா கள்ளோபதேசம் எங்களுக்கு வரணும்னா கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்கு வரணும். அதான் 2 ஆப்ஷன். இப்போ அப்படி இல்ல. இன்னைக்கு கள்ளோபதேசக்காரன் உங்களுக்குள்ள வரதுக்கு 100 வழி இருக்கு. பேஸ்புக் வழியா வரான், வாட்ஸ்அப் வழியா வரான், நேரா வராங்க. அதுவும் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்களா சொல்லவே வேண்டாம். பக்க வழியா விசிட்டிங் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, வரவங்க வந்து எப்படின்னு சொன்னா என்ன இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீ சாகவே சாக மாட்டாய்னா சூப்பர், தேவர்களை போல இருப்பாய், அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப இதான் பக்க வழியாய் நுழையிறது தான் பெருசா இருக்கு. அன்னைக்கு வாய்ப்பே இல்ல. யோசிச்சு பாருங்க, அவர் வந்து நமக்காக இலவசமாக வாசலை திறந்தாருன்னு இருக்கு. இன்னைக்கு பக்க வழியாக இந்த உபதேசங்கள் உள்ளே வருது. இதுக்கு காரணம் என்ன? நீங்க வஞ்சிக்கப்படுறது இல்லாம ஒரு இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நீங்க வஞ்சிக்கப்படுவது என்ன நோக்கம்? யூ ஆர் நாட் மெயின்டைனிங். நீங்க ஒழுங்காக காவல் செய்யவில்லை. இரண்டாவது, பண்படுத்தவும் இல்லை, காவல் செய்யவும் இல்லை. பிள்ளைகளை போய் நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் பிள்ளைகள் இப்படி ஆயிட்டாங்க, சாரி டு சே, தப்பா எடுத்துக்காதீங்க. சரியான காவலாளி வீட்டுல இருந்தால் உன் பிள்ளைகளை எதுவும் பாதிக்காது. இல்லைங்க, நாங்க ஒழுங்கா தான் இருக்கோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் கெட்டு போறாங்க, பிள்ளைங்க காலேஜுக்கு போய் கெட்டு போறாங்க. இந்த தேசம் அப்படி இருக்கிறது. தேசம் சோதமாகவே இருக்கட்டும், தேசம் சோதமாகவே இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் குடியிருக்கிறது நேபுகாத் நேச்சாருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பாபிலோனாகவே இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்தால் அந்த இடம் உங்கள் பிள்ளைகளை போல மாறுமே ஒழிய உங்கள் பிள்ளைகள் அந்த இடத்தை போல மாற மாட்டார்கள். அதான் உண்மை. அப்ப யாரு காரணம்? காவல் செய்யாதது உங்க பிரச்சனை. நீங்க காவல் பண்ணிருக்கணும். என்னங்க காவல் பண்றதுல என்னங்க பிரச்சனை? நானும் எங்க பிள்ளைங்கிட்ட சொல்லதான் செய்யறேன், ஜோமனுங்கிற இல்ல. ஏலி கூட தான் சொன்னான் அவன் பையனை பார்த்து, நீங்கள் செய்வது சரியல்ல. அவன் சொன்னான் பிள்ளையை பார்த்து, ஏலி நீங்கள் செய்வது சரியல்ல, கர்த்தர் பொறுத்துக்க மாட்டார். ஆனா கர்த்தர் என்ன சொன்ன ஏலியை பார்த்து, நீ என்னை பார்க்கல உன் குமாரனை அதிகமாக நேசிக்கிறேன். ஏன்? ஏலி 2 பேரையும் கண்டிச்சாரு. ஒன்னு பசங்களை கண்டிச்சாரு, இன்னொன்னு அண்ணால கண்டிச்சாரு. ஆனா அண்ணால கண்டிப்பது எப்படி கண்டிச்சாரு தெரியுமா? பேலியாளின் மகளே. எப்படி கண்டிச்சாரு? பேலியாளின் மகளே, எது வரைக்கும் குடித்து வெறுத்திருப்பாய். பையனை சொல்லும் போது செய்வது சரியல்ல, பார்த்து செய்யுங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் சொன்னாரு, ஒழுங்கா காவல் செய்யாதவனே, உன் கையிலிருந்து தோட்டத்தை நான் வாங்கி விடுவேன், உன் கையிலிருந்து ஆசாரிப்பு கூடாரம் வாங்கப்படும், அது சாமுவேல் கையிலே கொடுக்கப்படும். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? ஏன் குடும்பத்துக்குள்ள இப்படி இருக்கு? ப்ராப்ளம் என்ன? இங்க தோட்டத்தை காவல் செய்கிறவர்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு. இங்க அதுதான் இங்க ப்ராப்ளம். இப்ப உள்ள வந்துருச்சு சர்பம் உபதேசம், உள்ள வந்துருச்சு கள்ள உபதேசம், உள்ள வந்துருச்சு. நீங்க கள்ள உபதேசம்னா உடனே இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். பிதா தெய்வம் இல்லைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஹோமோசெக்சுவாலிட்டி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் வந்து பாவம்ன்றது உங்களுக்கு எப்பயோ தெரியும், அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ உள்ள வரது பொருளாசை, இப்போ உள்ள வரது பணத்தாசை, இப்போ உள்ள வரது ஃபியூச்சர் ஆசை. அவன் கொண்டது உள்ள. இப்ப சவுலுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு? பொருளாசை தானே வந்துச்சு, ஆடு மேட மேல ஆசை தானே வந்துச்சு. யூதாஸ்குள்ள என்ன வந்துச்சு? யூதாஸ் விபச்சாரக்காரனா மாறிட்டானா? யூதாஸ்காரன் போய் குடிவெறியனா மாறினானா? நேவர். அதல்ல. யூதாஸ் என்ன வேணாம் தெரியுமா? பணத்தாசைக்காரனாய் மாறினான்.
இன்னைக்கு உங்களுக்குள்ள வேற வந்துருச்சு. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அது வந்துச்சுன்னே தெரியாது. அதான் ப்ராப்ளம். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்குள்ள இன்னும் அதெல்லாம் இல்ல, நாங்க குடும்பம் உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். இல்ல, வேற 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 உபதேசம் உள்ளே போயிட்டு கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துல உங்களை பரலோகத்தின் விஷனை பார்க்க விடாம, உங்க ஹெவன்லி பிளானை பார்க்க விடாம வேற எதையோ ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து உங்க மைண்ட்ல போடுறாங்க. இந்த உபதேசம் வேர்ல்டியா இருக்கு. இந்த உபதேசம் உங்களை வேற ஒண்ணு சொல்லி கொடுக்குது. உங்களை இன்னும் மாம்சத்துக்கு ஏதாவே நடத்திக்கிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க. நாம ஏற்கனவே இருந்ததுக்கு கர்த்தர் இப்ப ஆசீர்வதிச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்காரா இல்லையா? அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப ஆசீர்வதிச்சிருக்காரா இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப உயர்வு கொடுத்திருக்காரா இல்லையா? அவர் வேலையை அவர் உலக பிரகாரமா கரெக்டா செய்வார். அவர் கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. அப்ப எப்போ என்ன தேவையோ அது கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அதை விட அதிகமா இருக்க கூடாது. அதான் உங்களுக்கு தெரிய மாதிரி. அதான் சொல்ல வரேன். அதை விட அதிகமா என்ன செய்யக்கூடாது? கூடாது. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? பிசாசு பக்க வழியா நுழைஞ்சு என்ன சொல்லிருச்சு? கேளு கேளு கேளுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுவீங்க? 16 ரூம் இருக்கிற வீடு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுவீங்க? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு ரூம் ரூமா போய் தூங்குவீங்களா? ஃபேமிலியா எப்படி இருந்தாலும் ஒரு ரூம்ல தானே தூங்க போறீங்க. சொந்தக்காரங்க வந்தா தங்கத்துக்கு ஒரு ரூம் வேணும், அவ்வளவுதானே? இல்ல மிஞ்சி போச்சு 3 ரூம். அதை விட வேற என்ன வேண்டி இருக்கு? இல்ல கர்த்தர் காரைக்குடி பக்கம் போயிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல காரைக்குடி போயிட்டீங்கன்னா 1000 ஜன்னல் வீடும்பாங்க. நான் லிட்டரலா சொல்றேன், போய் பாருங்க. அது ஆளே இல்ல, மூடி கிடக்கும். ஆளே இல்ல, மூடி கிடக்கு. அதுல அந்த காவல் கத்திர ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு சொன்னாரு, இதுல பல ரூம்களுக்கு நாங்க போனதே இல்லைங்கன்றான். அவர் சொல்றாரு, பல ரூம்களுக்கு நாங்க போனதே இல்லைங்க. அப்படி கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு பெருமை. எங்க ஊர்ல 1000 ஜன்னல் ரூம் இருக்கு. யாரா இருப்பா? எல்லா ரூம்குள்ள போனீங்க? இல்ல போல இருக்கு. அந்த பெருமை தான் இப்ப நமக்குள்ள நுழைக்கிறான் பிசாசு. ஸ்பிரிச்சுவல் இது என்ன செய்து உங்களை நாகமான பார்க்க வச்சுட்டு மேல இருக்கிறத பார்க்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. ஹெவன்லி பிளானுக்குள்ள உங்களை போகவே விட மாட்டேங்குது. அதனால நீ என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்க வழியா வர பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க வீட்டுக்குள்ள. பிசாசுடைய தந்திரத்துல ஒண்ணு என்னன்னா, அது உங்களுக்குரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை ராங் டைம்ல கொடுக்க சொல்றான் உங்களுக்கு. உங்களை கேட்க சொல்றான் ராங் டைம்ல. அதுவே தப்பு தானே? இப்ப நீங்க போயிட்டு உங்க ஸ்கூல்ல பையனை சேர்க்கும் போது உங்க பையனை என்ன படிக்க வைக்கிறீங்க? இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறோம். அப்ப நீங்க நேரா போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்துருங்களேன். இல்லைங்க, இப்படி கிண்டர் கார்டன்ல இருந்து வந்து ஹைஸ்கூல் முடிச்சு உங்க எண்ணம் என்ன? இன்ஜினியர் ஆகணும். அங்க போங்க. இது இந்த பேசிக் வராம எப்படா இன்ஜினியர் வரும்? உங்க விஷன் என்ன? இன்ஜினியர் ஆகிறது. ஒரு நாளைக்கு 100 தடவை உங்க பையனை பக்கத்துல குறைச்சிட்டு இன்ஜினியர் ஆவாய், இன்ஜினியர் ஆவாய், இன்ஜினியர் ஆவாய் கிளைம் பண்ணுங்க. கிளைம் பண்ணீங்கன்னா கர்த்தர் இன்ஜினியர் ஆக்குவாரு. அப்ப சுத்தி இருக்கிற அத்தனை பேர் உங்களை என்ன சொல்லுவான்? அதே தான் ஸ்பிரிச்சுவலி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிதாவுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியும் உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பை உள்ள விட்டு பாம்பு சொல்லுது, தேவர்களை போல இருப்பாய். இந்த பயலுக்கு தெரியல, நான் ஏற்கனவே தேவசாயலாய் தான் இருக்கிறேன். ஆல்ரெடி கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு? தேவசாயலாய். இவன் சொல்றது யார? தேவர்களை. ஒரு இருக்கிற இல்லாத ஒரு விஷயத்தை திருப்பி நூதனமா சொல்லி கொடுக்குறான். ஆசை. அந்த ஆசையை கொண்டு நுழைக்கிறான். இப்ப அதே தான் உங்ககிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். இப்போ சொல்றேன், உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எதுல தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி கொண்டு போய் பரலோகத்துல உட்கார வைப்பார். பூமியில என்ன செய்வார்? இங்க என்ன தேவையோ அதை கொடுப்பார். அவ்வளவுதான். இது வரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிறார். முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாரை கைவிட்டாரு? யாரை கர்த்தர் விட்டுட்டாரு? சொல்லுங்க. அவரை தேடி வந்தவங்கல்ல யாரை கர்த்தர் விட்டுட்டாரு? ஒருத்தர் கூட கர்த்தர் விடல. அந்த நேரத்துல அப்ப அப்படி கொண்டு வந்து கரெக்டா உட்கார வச்சுட்டார். ஆனா என் விஷன் அதல்ல, என்னை பண்படுத்தவும் காவல் செய்யவும் வைத்தார். அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அதை மாத்திரம் ஒரு வசனத்துல சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன், சரியா? இப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா அதனால ஏற்படக்கூடியதான பலன் என்ன? அவனுடைய விஷனை கொண்டு வந்து நுழைச்சிட்டானா நீங்க அதை கொஞ்சம் அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவனுக்கு வேண்டியதான் அவன் அக்செப்டன்ஸ். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய விளைவு என்ன? வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அவன் யாரால உண்டானான்? பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின். காயின் யாரால உண்டாக்கப்பட்டான்? வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கன்ஃபார்மா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் காயின் பிறந்தான். அது வசனம் தெளிவா இருக்கு. ஆனா யோவான்ல சொல்லும் போது ஸ்பிரிச்சுவலா சொல்லும் பொழுது பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயினை போல. அவளோட அர்த்தம் என்ன? ஆதாம் மீறுதலோடு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதோடு அந்த உபதேசம் ஏற்றுக்கொண்டதோடு அவர்கள் இணையும் போது பிறக்கிற பிள்ளை அந்த உபதேசத்தினால் உண்டான பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? உபதேசத்தினால் உண்டான பிள்ளையாக இருக்கும். அதான் முதற் பேரான பிள்ளை அப்படி ஆயிருச்சு. இப்போ அதுவே மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது, கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியினால் உண்டான முதல் பேரானவர் மீட்கக்கூடியவராக இருந்தார்.
இப்ப அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்றதுலதான் பிறக்கிறது காயினா பிறக்கிறது இயேசுவான்னு இருக்கு. ஏவாள் அந்த வார்த்தையை, பிசாசின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது அவள் ஆதாமால் உண்டாயிருந்தாள், ஆனால் பிறந்தது பிசாசினால் உண்டாயிருந்துச்சு. அப்ப நீங்க வஞ்சிக்கப்படுற உபதேசத்தையும் மீறுதலையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் பர்சனா 2 பேர் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணோம், பாஸ்டர் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, எனக்கு பொண்ணு பார்த்தது ஒரு பாஸ்டர் தான், மாப்பிள்ளைய பார்த்தது ஒரு பாஸ்டர் தான், பியூர் ஸ்பிரிச்சுவல், நிறைய ஊழியக்காரங்க வந்தாங்க, பிறக்கிறது காயினா இருக்கு, என்ன பண்ணலாம்? 10 வருஷம் கழிச்சு வந்து சொல்றாங்க, என்னன்னே தெரியல, என் பிள்ளை இப்படி இருக்கு. பண்ணி வச்சவங்க மேல பிரச்சனை இல்ல, உண்டாக்குன தேவன்கிட்ட பிரச்சனை இல்ல, ஆதாம் ஏவாள் கிட்ட கொடுத்த தோட்டத்தில் பிரச்சனை இல்ல, நீ ஏற்றுக்கொண்ட உபதேசத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. எது உனக்குள்ள இருக்கிறதோ அதுதான் பிள்ளையாய் கர்ப்பம் தெரிக்கிறது. உங்க பிள்ளைகளுக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் வருது? ஏன் அப்படிப்பட்ட சுபாவங்கள் வருது? மீறுதல், வஞ்சித்தல் ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்குது. அதுதான் இன்னைக்கு சந்ததிகளாக மாறுகிறது. திருப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். திருப்பி சொல்றேன், தேவன் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை. அவர் நியாய தீர்ப்பில் கூட இரக்கத்தை கொண்டு வருகிற தேவன். நியாய தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புல கூட இரக்கமா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி சேருகிறோம், எதை அக்செப்ட் பண்ணுகிறோம், எது உங்களுள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? பல நேரத்துல வேலை ஸ்தலத்துல அல்லது வேற சில பக்க வழியாக அல்லது மீடியா வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டதுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னா, ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிடுறேன், எந்த ஒரு உபதேசமும் உங்கள் ஆத்துமாவுக்கு கொடுக்கப்படாமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் மேன்மைக்கும் கொடுக்கப்படுகிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. தேவனுடைய வசனம் உங்களை பரலோகத்துக்குரியதாய் மட்டும்தான் மாத்தும். பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுக்கு உபதேசமே தேவையில்லை. நேரடியா சொல்றேன், இதுக்கு உபதேசமே தேவையில்லை. உலகத்துல நீ அப்படி இருப்பா இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டியது உண்மைனா என்ன? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க, இப்படிப்பட்ட சத்தியத்துல நில்லுங்க. பேசுறவங்களும் இப்படிப்பட்ட சத்தியத்தை பேசுங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் த பீப்புள். ஜனங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் கடினமா பேசினா போயிடுவாங்களே. நீ சத்தியத்தை பேசி ஒருத்தன் போறான்னு சொன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியம் நான் விதைப்போம். இயேசு கேட்கிற கேள்வியை எப்போ மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கூட்டம் போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறவனை பார்த்து இயேசு கேட்டாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? உனக்கும் அப்படி என்ன இருக்கடா, போயிட்டே இரு. ஏன்? அவர் கல்லுகளிலிருந்தும் தனக்கு சந்ததியை உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியின் மேன்மை பாராட்டினா கல்லுகளிலிருந்தும் கத்த சந்ததியை உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கொடுக்கப்படுகிற சத்தியத்துக்கு நீங்க நிக்கணும். பாம்பு சத்தியம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா காயினை பெற்றெடுக்கும். ஆனால் கர்த்தருடைய சத்தியம் கேட்க கடினமாக இருக்கும். ஐயோ, பிள்ளையை அறிய, புருஷனை அறியானே, இந்த நேரத்துல கர்ப்பமானா எனக்கு கொண்டுடுவாங்களே, விபச்சாரின்னு சொல்லுவாங்களே, அடிப்பாங்களே, உபத்திரவம் தான் பார்க்கப்படும். அதான் அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு தான் சபைக்குள் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்கு மாற்று பொருளாக கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்னா என்ன நோக்கமா இருக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு காசு கொடுத்து நீங்க வாங்குறீங்கன்னா எவ்வளவு விலை கொடுக்குறீங்களோ அவ்வளவு அந்த பொருள் விசேஷமானதுன்னு அர்த்தம். ஒரு செல்போன் வாங்குறதுக்கு நீங்க இவ்வளவு பணம் கொடுக்குறீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு அதை விட நிறைய கொடுக்கணும், கார் வாங்குறதுக்கு அதை விட நிறைய கொடுக்கணும், வீடு வாங்குறதுக்கு அதை விட நிறைய கொடுக்கணும். நம்ம நிறைய கொடுக்கறோம்னா அது அதை விட வேல்யூன்னு அர்த்தம். உலகத்திலேயே விலை இல்லாத விலையேற பெற்ற ஒண்ணு இருக்குன்னா இயேசுவின் ரத்தம். அதை கொடுத்து உங்களை என்னையும் வாங்கி இருக்கிறாருன்னா நாம எவ்வளவு விலையேற பெற்றவங்க. அப்ப யோசித்து பாருங்க, இவ்வளவு விலை கொடுத்து உங்களை என்னையும் வாங்கினது எதுக்கு? இந்த விலையுள்ள ஒரு வீட்டையும் காரையும் கொடுப்பதுக்காகவா? அப்படின்னா இவ்வளவு பிரீஷியஸ் பிளட்டை கொடுத்து வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியமான வேலைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு கோடி மக்கள்ல உங்களை ஏன் வேறு பிரிச்சாரு? ஏன் உங்களை வேறு பிரிச்சு கொண்டு வந்தார்? ஏன் ஒரு சத்தியம் உள்ள சபையில கொண்டு வந்து நிறுத்தினாரு? ஏன் உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு? எத்தனையோ பேர் சத்தியத்தை தேடி அவங்க சபையில கிடைக்கலன்னு சொல்றாங்க. எத்தனையோ சபைகள் சத்தியத்தை போதிக்காம ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி மாறி கொள்ளையர் கூடாரமா மாறிடுச்சு, கல்லர் குகையா மாறிடுச்சு. ஆனா ஒரு சத்தியம் கொடுக்கிற சபையில ஏன் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு? உலகத்தான் பெற்றுக் கொள்கிற அதே ஆசீர்வாதத்துக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற யாருமே கிடையாது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருந்தால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுது. என்னை ஏதோ ஒரு பெரிய பிளானுக்காக தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல்
realm ஓபன் ஆகணும். நீங்க எலிசா கூட இருக்கலாம், நீங்க ஒரு வைராக்கியமா கூட இருக்கலாம், பிரதிஷ்டையா கூட இருக்கலாம். ஆனா மேல இருக்கிற வானம் ஓபன் ஆகாம, அக்னி நிறத்தை பார்க்காம, உன் ஊழியத்தினுடைய விஷன் தெரியாம நீ இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் கேயாசி மாதிரி நாகமான பார்க்கலங்க, நான் எலிசாவையே பார்க்கிறேன். நல்லது. ஆனா நீ வந்தது வெறும் எலிசாவை பார்ப்பதற்கு அல்ல, எலிசா ஓபன் பண்ண போற அந்த வானத்தை பார்க்கிறதுக்கு. நான் எலியா கூட போய்கிட்டே இருந்தது எதுக்கு? எலியாவையே கூட இருந்து நான் எலியாவோட சீஷன் சொல்றதுக்கா? இல்ல, எலியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை ரெண்டா வாங்குறதுக்கு. அப்படின்னா எலியா சொன்னாரு, நான் ஏறி போறதை நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும். ஒரே ஒரு செகண்ட் தான் நடக்கும், அந்த ஒரு செகண்ட் நீ என்ன பார்க்கணும். எலியாவை பார்த்தா 2 மடங்கு கிடைக்கும், எலிசாவை பார்த்தா அக்னி ரதம் கிடைக்கும். நீ சர்ச்சுக்குள்ள வந்து இன்னும் கீழையே பார்த்துட்டு இருக்கோம், பூமியே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா என்ன தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு வேறொரு முகாந்தரம் இருக்கிறது, வேறொரு காரணம் இருக்கு. நான் அப்படி தப்பா வேலை பார்த்து நான் தோட்டத்தை காவல் செய்யாம விட்டதுனால என் காவல் வேறொருத்தருக்கு போயிடுச்சு, என் சந்ததியும் பொல்லாங்கானா மாறிடுச்சு. ஒருவேளை அந்த தோட்டத்தை நீ ஒழுங்கா காவல் செய்தா முடிவு பரியந்தம் அந்த தோட்டம் உன் கையிலேயே இருக்கும். அது மட்டும் இல்ல, பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம, ஸ்பிரிச்சுவல் விஷனை கர்த்தர் ஓபன் பண்ணணும் விரும்பினால்தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம். உங்ககிட்ட அப்படி ஏதாவது கர்த்தர் இன்னைக்கு இடைப்பட்டு இருந்தா மட்டும் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய அந்த விஷன், எனக்கு வைக்கப்பட்ட அந்த தரிசனம், அதுல நான் முடிவு பரியந்தம் ஓடணும், எனக்கு அதை வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. நான் ஏன் உங்களுக்குள்ள வந்தேன், நான் ஏன் சத்தியத்தை கேட்கிறேன் அப்படின்றவங்க மட்டும், அப்படி விரும்புறவங்க மட்டும் உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த வைக்கப்பட்ட என்னுடைய தரிசனத்தை, என்னுடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய ட்ரெஷரை எனக்கு ஓபன் பண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தனிமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் யாரை என்னென்ன தரிசனத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வந்தீரோ, எதுக்காக தாயின் கருவில உருவாக்கினீரோ, எதற்காக இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிரிச்சுவலி ஃபீட் பண்ணிரோ, எதுக்கு அவங்கள கொஞ்சம் கடினமான பாதைகள்ல நடத்தினீரோ. எத்தனையோ பேருக்கு இருக்கிற விசாலமான பாதை எனக்கு கிடைக்காம நான் சின்ன வயசுல இருந்து கடினமான பாதை வழியா கடந்து வந்தேன். ஏன் சொல்றீங்க தெரியுமா? உனக்கு வச்ச அபிஷேகம் விசேஷம், உனக்கு வச்ச தரிசன விசேஷம். ஒருவேளை கூட பிறந்தவங்களுக்கு கிடைச்ச சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கூட கிடைக்காம போயிருக்கும். அவர்களை பார்க்கலும் நீங்க நெருக்கப்பட்டு கூட இருப்பீங்க. 11 பசங்களை பார்க்கலும் யோசேப்பினுடைய பாதை கடினமா இருந்துச்சு, ஆனா அவனுக்கு வைக்கப்பட்ட தரிசனம் பெருசா இருந்துச்சு. அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரு, அதுக்குதான் அழைச்சாரு. அதை பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் தெரியாமையே போகிறத விட, தெரியாமையே நீங்க செத்து போகிறத விட, தெரிஞ்சு நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உடைய கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம்ப்பா. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவங்களை கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம்ப்பா. இந்த உலகத்தின் மேன்மையை பெற்று நேபுகாத் நேச்சாரை போல, பார்வோனை போல ராஜாவா இருந்து நாங்க சாகரத்தை விட, ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை பெற்று பத்மு தீவிலையோ அல்லது சிறைச்சேதம் பண்ணப்பட்டோம் எங்கேயோ செத்து போன சீஷர்களை போல நாங்கள் மகிமையில பிரவேசிக்கணும். ஆண்டவரே கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.